ஒருத்தனை தவிர. காரணம் அவன் இயேசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான். ஆனா அவனை எப்படியாவது பாவத்துல விழ வைப்பேன், எனக்கு அடிமையா மாத்துவேன். இது நடக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. பசங்களை கீழே விழ வைக்க ஒரு பொண்ணு போதும். அழகா ஒரு பொண்ணு அவன் எதற்கு அனுப்பு. கீழே விழுவான், பாவம் செய்வான், என் கூட நரகத்துக்கு வருவான். வேலையை பாருப்போ. டேய், அந்த பொண்ணுடா, அதே பொண்ணு தான்டா. மச்சான் மச்சான், அந்த பொண்ணை ஒரே வாட்டி பாரேன். எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. டேய், இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருமே அவளை தான்டா பார்க்குறாங்க. ஆனால் அவள் உன் ஒருத்தனை மட்டும்தான்டா பார்க்குறா. ஒரே வாட்டி பாரேன்டா. ஃபோர்ஸ் பண்ணாதடா. பார்த்துட்டேன். என்ன இப்போ? அழகா இருக்காடா. அவள் கண்ணை பாரேன், கண்ணாலே கொல்றா மச்சி. உன் கண்களோடைய உடன்படிக்கை பண்ணின ஸ்திரீயின் நினைப்பாயின் இருப்பது எப்படி? பைபிளில் போட்டிருக்கு. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதுவும் பைபிளில் தான் போட்டிருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃபோர்ஸ் பண்ணாது. எப்பா பாஸ்டரு, உன் அறிவுரை போதும். யாரையும் நீ இங்கே பார்க்க வேணாம். வா, இங்கேருந்து கிளம்புவோம். சரி, வா போகலாம். அவன் ஜெயிச்சிட்டான், நாம தோத்துட்டோம். இப்ப என்ன செய்யறது? இல்லையா? நான் ஒரு யோசனை சொல்றேன். அவனை தூண்டி விடு. அவனுக்கு கோபம் வர மாதிரி அவனை ஏற்றி விடு. சும்மா போகிறவன் நான் சும்மா இருப்பானா? கெட்ட வார்த்தை பேசவே. அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், பாவத்துல விழுவான், எனக்கு அடிமையாயிடுவான். வர்ற பிழிப்ப ஏண்டா, நான் வச்சா ஓட்டுனுக்கிற பொண்ணு நீ வச்சா ஓட்டுனுக்கிறியா? எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க ஏரியா பொண்ணு சைட் வச்சு நிற்கிறியா? இந்த பேரு அழகாகுது மூஞ்சி, அச்சு குழப்பி துன்ற போகிறேன், கிளம்பு. டேய் மச்சான், அவன் ஒரே ஆளு, நம்ம 2 பேர். என்னடா சைலண்டாக இருக்க? வாடா போய் அடிக்கலாம். சொல்லேக்கிற என்னடா பத்துனேக்கிற? கைமா வைடுவே நீ, கிளம்பி நிற்காதீங்க, இந்த போய்கினேரு. குட்டுனு படாத அடி. பிரதர், பார்த்து பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அப்போ தான்டா பேசுவேன். அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கொய்ப்பிட போகிறேன், கிளம்பி காத்து வரட்டும். டேய் கூட்டுன்னு போடாதா அப்பால, அச்சிட போகிறேன். டேய், அவன் அசிங்கமா பேசுறான்டா. ஒரு கெட்ட வார்த்தையாச்சும் பேசுடா. ஏய் படாங்க. யாரா நீ? திட்டுறா அவனை. கோபப்படு. அவன் அசிங்கமா திட்டு. கோபப்படு, கெட்ட வார்த்தை பேசு. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னை தூண்டி விடுறடா. சாரி பிரதர், இனிமே நான் இங்கே வரமாட்டேன். இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொரு முறையும் அவனுக்குள்ள இருக்கிற இயேசு ஜெயிக்கிறாரு, நான் தோக்குறேன். இயேசு அவனை பாதுகாக்கிறாரு, அவர்கிட்டயே பேசுறான். தேவனே,
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல ஒருவனும் பூமியில் இல்லை. ஆனாலும் அவனையும் சோதிக்கும்படி 2 தரம் நீ முயற்சி செய்திருக்கிறாய். நீங்க அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்க, நான் அவனை சோதிக்கும்படி நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க. நான் அவனை சோதிக்கிறேன், அப்ப கீழே விழுவான், தப்பு செய்வான், உங்களுக்கு அவனுக்கு தேடி கொடுப்பான். சரி, நீ அவனை தொடலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வைத்துக்கொள், அவன் உயிருக்கு மாத்திரம் எதுவும் நடக்கக்கூடாது. காரணம், அவன் என் மகன். சோதிக்கிறேன், கிளம்புறேன். நான் இறங்கி கால வச்சு தோத்தரா சரித்திரமில்ல. இவன் எனக்கு அடிமை. நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வசனம் வருது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மச்சான், நீ பெருசா பாவம் பண்ணியிருக்க. நீ பண்ண பாவத்துக்கு தான் இவ்வளவு அனுபவிக்கிற. எனக்கு ஜீவன் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் என் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பேன், அவரை மட்டுமே வணங்குவேன். இப்பவும் ஏசு ஏசுன்னு சொல்லினுங்கிற. டேய், தேவனை திட்டிட்டு உயிரை விட்டு போடா. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம். யோபு சொல்கிற அதே வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். தேவரீர், என் இளவயதின் பாவங்களை எனக்கு மன்னியும். எங்கள் பாவங்களை மன்னிக்கிற எங்கள் பரம தகப்பனே, அடியனுடைய பாவங்களை தயவாய் மன்னியும். என் மகனே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்கிறபடி நீ சோதனையை சகித்ததனால் உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நான் உன் தேவன். தேவரீர், உமக்கு நன்றி. இல்ல இல்ல இல்ல, நான் தோத்துட்டேன். இவன்கிட்ட என்னால ஜெயிக்க முடியல. நான் வேற ஆளை பார்க்க போறேன். இங்க ஒரு கூட்டமே இருக்கு. நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. உங்களுக்கு பணம், பொண்ணு, புகழ்ச்சி, பெருமை, வீடு எல்லாத்தையும் என்னாலையும் கொடுக்க முடியும். நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு